அதிகாரத்தை கேள்வி கேட்க துடிக்கும் தமிழக மக்களே, இது வேல்ஸ் மீடியா தமிழ். நான் உங்கள் அம்மா கோபி. மதுராந்தகத்தில் நேற்று நடைபெற்றது பிரம்மாண்ட அரசியல் மாநாடா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய விடியா திமுக அரசின் கோட்டையை அதிர வைத்த ஒரு நிலநடுக்கம் அப்படி என்று தான் இந்த மாநாட்டை சொல்ல வேண்டும். அந்த மாநாட்டுக்கு நானும் போயிருந்தேன். அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா லட்சோப தொண்டர்கள், அதிமுக, பாஜக, பாமக, அமமுக, இப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஐயா ஜி.கே. வாசன் கட்சியை சேர்ந்தவர்கள், இப்படி ஏகப்பட்ட லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து மதுராந்தகத்தையே ஸ்தம்பிக்க வைத்தனர். ஜிஎஸ்டி ரோட்டில் பார்த்தீங்கன்னா நான் கண்ணால் பார்த்தேங்க, கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு புறங்கள் வாகனங்கள் வந்து ஸ்தம்பித்து நின்றன. அப்படியே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் நடந்து தான் வந்து அந்த மாநாட்டு பந்தலையை அடைய முடிந்தது. அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஜனத்திரள், மிகப்பெரிய தொண்டர்கள் கூட்டம். இந்த மாநாட்டு எழுச்சி ஒன்றை தெளிவாக காட்டியது. அது வந்து இந்த விடியா திமுக அரசின் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது என்பதை தெள்ள தெளிவாக தோலுரித்து காட்டியதுதான் மதுராந்தகம் மாநாடு என்று சொன்னால் அது மிகையாகாது. எடப்பாடியாரும் அண்ணன் டிடிவி தினகரனும் கைகோர்த்த அந்த நொடி அறிவாலயத்தின் அஸ்திவாரத்தை கலகலக்க வைத்து விட்டது. 8 ஆண்டுகளாக பகைன்னா கருத்து வேறுபாடு. அவங்க சொன்ன மாதிரி ஒரு தாய் பிள்ளைகள், பங்காளிகள் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்தார்கள். ஒரே கைக்குலுக்களில் அந்த பகை முடிவுக்கு வந்தது. இதை அறிவாலயத்தால் ஜீரணிக்க முடியவில்லை. அமைச்சர்களை அலற வைக்கும் மதுராந்தகம் மாநாட்டின் பின்னணி என்ன? அது எப்படி இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக நடைபெற்றது? வாருங்கள் அலசுவோம். இது வேல்ஸ் மீடியாவின் பொலிட்டிக்கல் வாட்ச் நிகழ்ச்சி. வணக்கம். மதுராந்தகம் மாநாட்டின் மிக முக்கியமான தருணம் எது தெரியுமா? ஐயா எடப்பாடியாரும் அண்ணன் டிடிவி தினகரனும் கைகோர்த்த அந்த கைக்குலுக்கிய அந்த தருணம் தான். ஏன்னா இதை வந்து திமுகவுடைய உளவுத்துறையாலேயே ஸ்பெல் பண்ண முடியல, திமுகவால் ஜீரணிக்க முடியல. அவர்கள் போட்டு வைத்த கணக்கு வேறு மாதிரி இருந்தது. அதாவது வழக்கம் போல வந்து வாக்குகள் பெருகும், அதை நாம் அறுவடை செய்யலாம் என்று காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இவர்கள் இருவரும், பங்காளிகள் இருவரும் கைகோர்த்து அவர்களது ஆசையில் மண்ணள்ளி போட்டு விட்டார்கள். அறிவாலய ஆசையில் மண்ணள்ளி போட்டு விட்டார்கள். அண்ணன் டிடிவி தினகரன் பேசும்போது ஒன்று சொன்னார், இது பங்காளி சண்டை, நாங்கள் ஒன்றாகி விட்டோம். இந்த வார்த்தைக்கு அப்புறம் தென் தமிழகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டு விட்டது. திமுகவின் கனவு தகர்க்கப்பட்டு விட்டது. கிட்டத்தட்ட ஒரு 50-60 தொகுதிகளில் திமுக மண்ணை கவுவது உறுதி செய்யப்பட்டு விட்டது. இது வந்து ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னால், நீங்க நல்லா இந்த பின்னோக்கி பார்த்தா தெரியும். 2021 வாக்குகள் சிதறியதால் தான் திமுக வந்து வெற்றி பெற முடிந்தது. ஆனால் இப்போது வாக்குகள் ஒன்றிணைந்து, அதாவது ஓட்டு கன்சாலிடேஷன் ஆனதுனால 2026 அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது. குறிப்பாக தென் மண்டலத்தில் வாக்குகளை அள்ளப்போகிறது. இதை பார்த்து வயிற்றெரிச்சலில் தான், இதை பார்த்த கோபத்தில் தான், இதை பார்த்த ஆற்றாமையில் தான் இவர்கள் என்ன செய்யறாங்க? யாரு இந்த திமுக, அறிவில்லாத திமுக ஐடி விங் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, பழைய வீடியோக்களை தூசி தட்டி எடுத்து பாருங்க, இவர் இப்படி பேசினாரு, அவர் அப்படி பேசினாருன்னு சொல்லிட்டு வந்து பழைய வீடியோக்கெல்லாம் வந்து ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் கேட்பது ஒன்று தான். ஏற்கனவே இது தொடர்பாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இதில் வந்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இது வந்து 2 நாளைக்கு முன்னாடி சம்பவம் தான். திரு ஆர். வைத்தியலிங்கம் வந்து உங்கள் கட்சியில் இணைக்கப்பட்டுள்ளார். அவர் வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர், அம்மாவோட நேரடி பார்வையில் இருந்தவர். அதாவது இதுவரைக்கும் அவர் வந்து சம்பாதித்தது, அவர் சாப்பிட்றது எல்லாமே வந்து அதிமுக தான், அதிமுகவில் சம்பாதித்தது தான். இப்போ வந்து அவர் வந்து உங்ககிட்ட வந்திருக்காரு. அவர் திமுகவை பற்றியும் கருணாநிதி பற்றியும் திரு ஸ்டாலின் பற்றியும் பேசிய பேச்சுக்களை ட்ரெண்ட் செய்ய அறிவில்லாத அறிவாலய திமுக ஐடி விங் தயாரா? மேடையில் பிரதமர் மோடி பேசும்போது இடையிடையே எடப்பாடியை பார்த்து புன்னகைக்கிறார். அவர் பேசி முடித்தவுடன் சென்று கை குலுக்குகிறார். இதெல்லாம் ஒரு வலுவான செய்தியை வந்து தமிழக அரசியலுக்கு சொல்கிறது. பிரதமர் பேசும்போது மிகச்சரியாக வார்த்தைகளை கையாண்டார். அதாவது அவர் வந்து ஒரு நாட்டின் பிரதமர் சாதாரணமாக பேசிவிட்டு போகக்கூடியவர் அல்ல அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, தமிழகத்தின் பண்பாட்டுக்கும் ஆன்மீகத்துக்கும் வளர்ச்சிக்கும் திமுக எதிரியானது. தமிழக மக்களுக்கு திமுக துரோகம் செய்து விட்டது. தமிழக மக்கள் திமுக அரசை சிஎம்சி என்று அழைக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். சிஎம்சி அப்படின்னா என்னன்னா, கரப்ஷன், மாஃபியா, கிரைம். எல்லாருக்குமே தெரியும், போதை மாஃபியா இருக்குல்ல கொஞ்சம் நஞ்சமா தமிழ்நாடே வந்து இன்னைக்கு கஞ்சா நாடு அப்படின்னு பேர் மாற்றக்கூடிய அளவுக்கு இது வந்து இந்த அளவுக்கு மாஃபியாக்கள் வந்து பயங்கரமாக வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. கரப்ஷன் வந்து உங்களுக்கு கேட்கவே வேண்டாம். கிரைமு, இந்த போதையால் ஏற்படக்கூடிய கிரைமு மிகப்பெரிய அளவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு. அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் நாங்கள் சாதித்து விட்டோம் சொல்லிட்டு சட்டப்பேரவையில்
முதலமைச்சர் வந்து காலரை தூக்கி விட்டுக் கொள்கிறார். அவர் காலரை தூக்கி விட்டு கொண்ட அன்றே, அதாவது இதே நாளில் ஒரு ரவுடியை போலீஸ் வந்து உரிய பந்தோபஸ்தோட கோர்ட்டுக்கு வந்து கூட்டின்னு போகிறாங்க ஆஜர்படுத்துறதுக்கு. அவர்களை வழிமறித்து வெடிகுண்டு வீசி, நாட்டு வெடிகுண்டு வீசி அவர்களை இந்த ரவுடியை வந்து கொலை செய்வதற்கு ஒரு கும்பல் முயற்சிக்கிறது. அப்படின்னா பொம்மை திமுக அரசின், பொம்மை முதலமைச்சரின் வசம் இருக்கக்கூடிய காவல்துறையின் ஈரல் எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கிறது தெரியுதா? நீங்கள் வந்து காலர் தூக்கி விடுறதுக்கு உங்களுக்கு லாயக்கு இருக்கா? உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து திராணி இருக்கா? எப்படி நீங்கள் வந்து காலர் தூக்கி விட்டு நாங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக ஆட்சி செய்யணும்னு சொல்ல முடியுது உங்களால்? நாளுக்கு நாள் வந்து கொலை கொள்ளை வந்து அதிகமாயிட்டு இருக்கு. இதையெல்லாம் மறைத்து விளம்பரம் செய்வது மட்டுமே உங்கள் நோக்கமாக இருக்கிறது. சரி, நம்ம சப்ஜெக்ட் வருவோம். முதலாம் சப்ஜெக்ட் வருவோம். அதை பேசினா வந்து இன்னும் பேசிகிட்டே போகணும். அப்புறம் அது பிரதமர் வந்து சிஎம்சி அப்படின்னு சொன்ன உடனே அந்த அரங்கமே அதிரும் அளவுக்கு வந்து தொண்டர்கள் வந்து கைத்தட்டினாங்க. அப்படின்னு என்ன பண்ணுறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை ஏற்கிறார்கள், அதை மனமும் வந்து வரவேற்கிறார்கள், அவர்கள் சொன்னது உண்மை என்று நிரூபிக்கிறார்கள் அப்படின்னு தான் அர்த்தம். அந்த கைத்தட்டல் சத்தம் வந்து டெல்லி வரை கேட்டிருக்கும். பிரதமர் மோடி வந்து இன்னொன்று தெளிவாக சொன்னார். நம்ம ஆரம்பத்திலே வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்தணும். திமுக அரசின் கவுண்ட் டவுன் தொடங்கி விட்டது. இது வந்து சாதாரணமாக வந்து ஒரு பிரதமர் வந்து சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல. அதுவும் திரு மோடி போன்ற பிரதமர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டார்கள். அப்படி சொல்லியிருக்கிறார் என்றால் இது கள நிலவரத்தை தெளிவாக புரிந்து கொண்டு, இன்டெலிஜென்ஸ் பியூரோ ரிப்போர்ட் இல்லாமல் அவர்கள் இதை போய் சொல்ல மாட்டார்கள். உண்மையாக நான் பார்த்த வரைக்கும் கள நிலவரம் திமுகவிற்கு மிக 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 எதிர்ப்பாக இருக்கிறது. அதாவது ஒரு 60-65 வயசுக்காரர் இருக்கும். அவர் வந்து இந்த மாநாட்டுக்கு வந்தார். அவர் வந்து அதிமுகக்கார் தான். அவர்கிட்ட நான் பேச்சு கொடுத்தேன். அவர் வந்து அதிமுகக்கார் இருந்தால் கூட வந்து 2-3 பிஜேபிக்காரெலாம் வந்திருந்தாங்க. விழுப்புரம் மாவட்டமும் அங்கே சொன்னார். ஆனால் அவர் வந்து பேட்டி கொடுக்க மறுத்துட்டார். அவர்கிட்ட நான் பேசும்போது என்ன சொல்கிறாரு, தம்பி நீங்கள் வந்து வீடியோ போடுறேன்னு சொல்கிறீங்க, பேட்டி கேட்குறீங்க, எனக்கு வந்து முகத்தை காமிச்சு பேசுறதுலாம் எனக்கு தெரியாது. நான் வந்து கிராமத்துக்காரன், நான் சாதாரணமாக சொல்ல முடியும். அவர் என்ன இப்படி சொல்லிட்டு அவர் சொன்னது என்னன்னா, தமிழ்நாட்டில் வந்து தம்பி கஞ்சா விற்பனை வந்து ரொம்ப அதிகமாகி போச்சு. எல்லா இடத்துலையும் வந்து கஞ்சா விற்கிறாங்க. கஞ்சா விற்கிறது பிரச்சனை இல்லை, இந்த கஞ்சா வாங்கி குடிச்சிட்டு இந்த பசங்க பண்ணுற அட்டகாசம் இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம ஏற்கனவே வீடியோவில் பேசியிருக்கோம் அதை பற்றி. அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், வீட்டு பொஞ்சாதீங்க. அவர் சொல்கிறது வீட்டு பொஞ்சாதீங்கன்றது, அதாவது வீட்டில் வந்து ஒரு அந்த மனைவி மாதிரி இல்லை, வீட்டு குடும்ப தலைவி அவர்கள் தான் நேரடியாக பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். எப்படின்னா, பசங்க வந்து கஞ்சா குடிக்கிறதுக்கு காசு கேட்குறாங்க, கொடுக்கலன்னா அப்பா அம்மாவே அடிக்கிறாங்க, வீட்டில் கிடைக்கிறத திரும்ப விற்கிறாங்க. அவர்கள் வந்து இதையெல்லாம் தாண்டி பணத்திற்காக வந்து தவறான பாதைக்கு வந்து போகிறாங்க. ஒரு குடும்பமே வந்து நிர்மூலமாகிறதுன்றதை தெளிவாக சொன்னார். அவர் சொன்ன ஸ்லாங்லேயே சொன்னோம் அப்படின்னு சொன்னால், தம்பி காசு கேட்காத தம்பி, கொடுக்கலன்னு அடிக்கிறானுங்க, கிடைக்கிறத கொண்டு போய் வித்துடுறானுங்க, இல்லைன்னா வேறு எங்கேயாவது போய் சம்பவம் பண்ணிட்டு காசு வாங்கினா வந்து அதை வச்சு கஞ்சா குடிக்கிறானுங்க அப்படின்றார். இப்போ எந்த அளவுக்கு அவருக்கே பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அந்த வார்த்தையை அவர் பதிவு செய்திருப்பார். எடப்பாடியார் பேச்சு நேற்று முதலாந்தகத்தில் வந்து ரொம்ப எழுச்சியாக இருந்தது, ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தது. அதாவது தொண்டர்களை வந்து கட்டி போடும் வகையில் இருந்ததுன்னு சொன்னால் அது வந்து மிகையாகாது. விளம்பர மாடல் ஆட்சியை பெட்டியை கட்ட தயாராகுங்கள் அப்படின்றார் எடப்பாடியார். எவ்வளோ வந்து ஒரு நுணுக்கமான வார்த்தை பாருங்கள். முடிஞ்சு போக விளம்பர மாடல் ஆட்சின்னு சொல்லிட்டாரு. உங்கள் ஆட்சி முடிவு போகுது, பொட்டி கட்டி கிளம்புங்கன்றதை ஒரே லைனில் சொல்லிட்டார். விளம்பர மாடல் ஆட்சியை பெட்டியை கட்டி கொண்டு தயாராக இருங்கள் அப்படின்ட்டார். அதே மாதிரி முடிக்கும் போது பை பை ஸ்டாலின், வழக்கம் போல் அந்த பை பை ஸ்டாலின் அவர் சொன்ன உடனே தொண்டர்கள் கூட்டத்தில் வந்து ஒரு வரவேற்பு இருந்தது பாருங்கள், மிகப்பெரிய வரவேற்புங்க. எல்லாரும் வந்து தொண்டர்கள்லாம் ஒரு சேர கைத்தட்டி எல்லாரும் வரவேற்று அதாவது எப்படி சொல்கிறதா ஒரு மிகப்பெரிய எழுச்சி அந்த இடத்துல ஏற்பட்டது. பை பை ஸ்டாலின் அப்படின்ன ஒன்று. அப்படின்னா தொண்டர்கள் வந்து ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்ப முழுதளவில் தயாராகிவிட்டார்கள், முழு மனதாக தயாராகிவிட்டார்கள். எடப்பாடி அவரோட வேகம் வந்து பாஜகவுக்கே ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்துருக்கு. எடப்பாடி அவரோட செல்வாக்கு, அவரோட நிர்வாக திறமை, இதனோட வந்து அண்ணன் டிடிவி தினகரன், அண்ணன் அன்புமணி ராமதாஸ், ஐயா திரு ஜி.கே. வாசன் போன்ற கூட்டணி கட்சி தலைவர்களோட செல்வாக்கும் சேரும்போது இந்த கூட்டணி வந்து மிக மிக வலுவான கூட்டணியாக 2026 தேர்தலில் 100% வெற்றியை உறுதி செய்ய கூட்டணியாக உருமாறிவிட்டது. ஏன்னா எல்லா கட்சி தொண்டர்களும், அதாவது பாஜக தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள் என்று இல்லாமல் அமமுக தொண்டர்கள், பாமக தொண்டர்கள், தமாக தொண்டர்கள் என ஒரு கட்சி தொண்டர்களும், ஐயா ஏசி சண்முகம், ஐயா பாரிவேந்தர், இப்படி அனைத்து கட்சியைச் சேர்ந்த தொண்டர்களும் எழுச்சியோடு களப்பணிக்கு தயாராகிவிட்டார்கள். அவர்கள் ஒரு போரை எதிர்கொள்ள தயாராகிவிட்டார்கள். 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லப்போவது உறுதி அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு.
அவர்களுக்கு மட்டுமல்ல, மக்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. 2026 ஐயா எடப்பாடியார் தலைமையில் தனி மெஜாரிட்டியோடு அதிமுக ஆட்சி அமைக்கப் போவது உறுதி என்பது மேலும் 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 உறுதியாகிவிட்டது. மாநாடு முடிந்த கையோட எடப்பாடியார், திரு டிடிவி, திரு அன்புமணி எல்லோரும் சேர்ந்து வந்து பத்திரிகையாளரை சந்திக்கிறாங்க. ஊடக நண்பர்கள் வழக்கம் போல வந்து திமுகவுக்கு வந்து அவர்கள் தொங்கு சதைகளாகத்தான் இருப்பார். அதே மாதிரியே கேள்வியை கேட்டாங்க. ஐயா எடப்பாடியார் தெளிவாக சொல்லிட்டாரு, நல்ல கேள்வியாக கேளுங்க, தேவையெல்லாம் வந்து பிரச்சனை உருவாக்கக்கூடிய கேள்விகளை கேட்காதீங்க, அதெல்லாம் வந்து எங்களுக்குள்ள இனிமேல் நடக்காதுன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டாரு. அதே மாதிரி 210 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்வது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. நான் சொன்னேன்ல இப்போ, அதாவது இந்த மாநாடு தந்த எழுச்சியும் இதற்கு ஒரு காரணம். ஏற்கனவே இப்போ ஐயா வந்து அப்பப்போ சொல்லுவார் 210 அப்படின்னு. ஒரு கணக்கில்லாமல் இந்த வார்த்தை அவர் வாயிலிருந்து வராது. அவர் வந்து ஒரு அரசியல் சாணக்கியர். 210 தொகுதிகளை கண்டிப்பாக வெல்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது வந்து இந்த கொஞ்சம் ஒரு சில தொகுதிகள் கூடலாமே குறையலாமே தவிர கண்டிப்பாக 200 தொகுதிகளுக்கு மேல் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசும்போது சொல்றாரு, இது வந்து வாரிசு அரசியலை, அவர் வாரிசு அரசியல் சொல்றாரு, அது இன்னும் கொஞ்சம் வந்து நுணுக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் குடும்ப அரசியலை வீழ்த்த இதுவே சரியான தருணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் அண்ணன் டிடிவி பேசும்போதும், நாங்கள் வந்து பங்காளிகள், எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தது உண்மை, இப்போது அதையெல்லாம் மறந்து நாங்கள் ஒன்றாக இணைந்து விட்டோம், நாங்கள் இருவரும் சேர்ந்து பிரச்சாரத்துக்கு செல்வோம் அப்படின்னு சொல்லி திமுகவை அலற வைத்து விட்டார். இதன் மூலியமா என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, திமுகவின் கூட்டணி பலத்தை குறைக்க மதுராந்தகம் மாநாடு பயன்பட்டுள்ளது. இப்போ நான் மதுராந்தகம் மாநாட்டுக்கு போகிற வழியில் மக்கள் சொல்வது என்ன என்றால், நான் வந்து இதை காதால கேட்டது, நான் வந்து கேள்வி கேட்டு அவர்கிட்ட பதில் பெற்றது, கிட்டத்தட்ட ஒரு சர்வே மாதிரி வச்சுங்க. அதை நாங்கள் வந்து இந்த மதுராந்தகம் மாநாட்டுக்கு போகிற வழியில் ஒரு கிராமத்தில் நிறுத்தி சாப்பிட்றதுக்கு வந்து நிறுத்துகிறோம். ஒரு தண்ணீர் கிடமை பார்த்து நிறுத்தி சாப்பிட்றதுக்கு சேரும்போது ஒரு 5-6 பேர் வந்து கிராம மக்கள் வராங்க. இன்னும் 2-3 பெண்களும் வராங்க. அவங்க வந்து நின்ன உடனே நாங்கள் அவங்களுக்கு சாப்பாடு ஆஃபர் பண்ணுறோம். அவங்க வந்து இல்லைங்க, நாங்கள் வீட்டில் சாப்பிட்டோம், வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா மணி ஒரு 2-2:15 இருக்கும் அந்த டயத்தில். அவர்கள் சொன்னது என்ன, நாங்கள் வந்து அவர்கிட்ட கேட்குறோம், எப்படிங்க இருக்குது ஆட்சி, நீங்கள் வந்து நாங்கள் அதிமுகன்றதான்னு சொல்ல வேண்டாம், என்ன நிலைமையோ சொல்லுங்கள், ஏதாவது எங்கள் சைடில் நாங்கள் திருத்திக்கிறோம், நாங்கள் திருத்திக்க தயாராக இருப்போம், எப்படி இருக்குது ஆட்சி, எப்படி இருக்குது திமுக ஆட்சி சிறப்பாக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, தயவு செய்து அப்படிலாம் கேட்காதீங்க அப்படின்றாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு அவங்க சொன்ன பதில் புரியலை. ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க சொல்கிறது என்னன்னா, திமுக ஆட்சி மிக மோசமாக இருக்கிறது, அதாவது வரி வந்து அதிகமாக ஏற்றிட்டாங்க, கட்டணங்கள் எல்லாம் உயர்ந்து போச்சு, மின் கட்டணம் உயர்ந்து போச்சு, எங்களை வந்து பல விதத்திலும் இந்த திமுக அரசு வதைப்பட வைத்துள்ளது அப்படின்றாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க திமுக ஆட்சியில். எப்போ வந்து ஆட்சி முடியும் தெரியாமல் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டுருக்கோம், தயவுசெய்து நீங்கள் நல்லா வேலை செஞ்சு அதிமுக வந்து அரியணையில் ஏற்றுங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, அதிமுகவை அரியணையில் ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து உண்மையில் ஆச்சரியமாக இருந்தது. அப்படின்னா கிராம மக்கள் மனதிலேயே ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பது தெள்ள தெளிவாக உறுதியாகிவிட்டது, தெள்ள தெளிவாக அவர்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள். கள நிலவரம் இவ்வாறு இருக்க திமுகவிலிருந்து பழைய வீடியோவை எடுத்து போட்டு ட்ரெண்ட் பண்ண முயற்சி பண்ணுறது, கோடியாக கொட்டி விளம்பரங்களை வந்து செய்வது, திட்டங்களை புதிதாக திட்டங்களை அறிவித்து மக்களை ஏமாற்றுவது, இதெல்லாம் இனிமேல் எடுபடாது. சாமானிய மக்களின் மனநிலையில் மாற்றம் என்ற ஒரு வார்த்தை தெளிவாக பதிவாகிவிட்டது. அவர்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். அந்த மாற்றம் எடப்பாடியார் உருவில் வரும் என்று நம்புகிறார்கள். 2026 கோட்டையில் அம்மா ஆட்சி மீண்டும் அமரப்போவது 100% உறுதியாகிவிட்டது. மதுராந்தகம் மாநாடு தமிழக அரசியலின் திசையை மாற்றி போட்டுள்ளது. இது விடியா திமுக அரசின் ஸ்டிக்கர் மாடல் அரசின் விளம்பர மாடல் அரசுக்கு போடப்பட்டுள்ள ஒரு எண்டு கார்டு. குடும்ப அரசியலை வீழ்த்தவும், விடியா திமுக அரசை வேரடி மண்ணோடு வீழ்த்தவும் அண்ணன் எடப்பாடியோட தலகர்த்தர்கள், அண்ணன் டிடிவியோட தலகர்த்தர்கள், பிஜேபியோட தலகர்த்தர்கள், இன்னும் அந்த டாக்டர் அன்புமணியோட தலகர்த்தர்கள் போன்ற கூட்டணி கட்சி தலகர்த்தர்கள் முழுவீச்சில் தயாராகிவிட்டார்கள். நேயர்களே, மதுராந்தகம் மாநாடு திமுகவை வீட்டுக்கு அனுப்புமா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. உண்மையை பகிருங்கள். நம் கணிப்புகள் தொடர்ந்து பலிக்கும். நன்றி, வணக்கம்.